பசும்பொன்னிலே வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த தெய்வம் இன்றும் பசும்பொன்னில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். தேவரையா என்றாலே அவர் ஏதோ ஒரு ஜாதியவாதி என்பது போல் ஒரு முத்திரை அவர் மேல் குத்தப்பட்டிருந்தது. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம்னு சொல்லுவாங்க. தேவரையாவுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் பாடமான ஒரு வாழ்க்கை. அது ஏன் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் வெளியே கொணர வேண்டும் என்ற ஆசையில் உருவானதுதான் இந்த பசும்பொன் தேவரையாவின் காவியம் தேசிய தலைவர். அதனால தான் இந்த படத்துக்கு தேசிய தலைவர்ன்ற தலைப்பையும் வச்சோம். ஏன்னா இவர் ஒரு ஜாதிக்கு தலைவர் இல்லை, ஒரு நாட்டுக்கு, ஒரு இந்திய தேசத்துக்கே அவர் தலைவர் அப்படின்னு சொல்லி படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருமே படம் பார்த்தவங்கெல்லாம் பாராட்டினாங்க. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவுபடுத்த மீண்டும் விரும்புகிறேன். இந்த படம் வந்தால் ஏதோ ஜாதி சண்டை வந்துடும், ஜாதி பிரச்சனை வந்துடும். நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்தால் ஜாதிகளுக்கிடையே ஒற்றுமை இன்னும் அதிகமாகும் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் படத்தை பார்த்துருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஜாதியும் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது. இந்த ஜாதிங்கிறதே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எங்கள் தயாரிப்பாளர் திரு சத்யா அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஜெனிஃபர் மார்கரெட் அவர்களும் பல சிரமங்களை சந்தித்தார்கள். நேற்று இரவு எனக்கு நல்லா தெரியும், கிட்டத்தட்ட 3-3:30 மணிக்கு தான் அவர் படுக்க போனார். அவ்வளவு பிரச்சனைகள். பல இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கோர்ட்டில் பல பெட்டிஷன் எங்கள் மேலே, தயாரிப்பார் மேலேயும் இது மேலேயும். ஆனால் இன்றைக்கு மக்கள் பார்த்துவிட்டு வெளியே சொல்லும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அவங்களே கோர்ட்லேயே அதை நிராகரிச்சிட்டாங்க. மிகவும் சந்தோஷமான விஷயம். இந்த படத்திலே நண்பர் ஜெயம் பஷீர் அவர்கள் தேவராகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் இந்த தேவர் வேடத்திற்காக எவ்வளவு சிரமப்பட்டு, எவ்வளவோ விரதங்களை எல்லாம் சந்தித்து, எவ்வளவோ விரதம்லாம் இருந்து அதை அப்படியே வெளியில் கொண்டுட்டு வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அங்க அசைவுகள்லாம் அப்படியே தேவர் வெளிப்பட்டிருப்பார். அந்த அளவுக்கு அதை உணர்ந்து பண்ணினார். நம்ம சத்யகுமார் அவர்கள் நேதாஜி அந்த ரோலில் அவர் ஜென்ரலாக பார்க்கும்போதே நேதாஜி மாதிரியே இருப்பார். அற்புதமாக அந்த கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல, தேவரோடு வாழ்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும், இந்த படத்தில் வர்ற ஒரு சின்ன கதாபாத்திரமும் அவர்கள் எப்படி இருப்பார்களோ அதே முகச்சாயலோடு, அதே சாயலோடு அவர்களுடைய நடவுடை பாவனை என்ன என்பதையெல்லாம் கரெக்டாக கொண்டுட்டு வந்து தான் இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஒரு சாதாரண தேவர் வீட்டில் வேலை பார்க்குற குருசாமி அப்படின்னு தேவர் கூட இருந்தவங்க. அந்த குருசாமி இந்த படத்தில் வந்திருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குருசாமியை நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, முக்கியமான கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, இந்த கதாபாத்திரத்தில் படத்தில் வந்திருக்கும் அத்தனை கதாபாத்திரங்களும் அப்படியே ஆட்களை தேர்ந்தெடுத்து அப்படியே அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு இதில் கொண்டுட்டு வந்திருக்கோம். 3 வருட கடுமையான உழைப்பு. இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் பாராட்டும் போது மீண்டும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்த சந்தோஷம் ஏற்படுது, மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை இவ்வளவு சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றிகரமாக தயாரிக்க வழங்கியிருக்கும் நண்பர் சத்யா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக உழைத்த, எங்கள் கூடவே இருந்து இந்த படத்துக்காக செயல்பட்ட அருமை அண்ணன் நௌவனி தேவர் அவர்களுக்கும், பஷீர் சாரின் நெருங்கிய நண்பர் சௌத்ரி தேவர் அவர்களுக்கும், இந்த படத்திற்காக உழைத்த எங்களுடைய குழுவுக்கும் குழுவினருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்தை தியேட்டரில் சென்று பாருங்கள். மாபெரும் வெற்றி படமாக அமைச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நன்றி.